போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நலம் பெற விரும்புகிறாயா உனது நோயிலிருந்து? எனவே பல்வேறுபட்ட நோய்களில், கவலைகளில், துன்பங்களில், துயரங்களில், வேதனைகளில் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். நம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது இந்த உடல்நிலை, இந்த நோய்களிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்காதா என்ற நம்பிக்கையோடு நாம் வேண்டுகிறோம். எனவே ஆண்டவருடைய அருளை வேண்டி நான் நலம் பெற விரும்புகிறேன் என்ற மனநிலைகளோடு நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெற பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் எங்கள் மனங்களில் என்றும் வெளிப்படுத்துவதாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-13 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை.
மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றார். எனவே தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்து உள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவர் சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக உங்களை ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. இந்நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம். நலம் பெற விரும்புகிறாயா? ஆண்டவர் இன்று இறைவனுடைய இந்த வார்த்தையின் வாயிலாக நம்மிடம் கேட்பது அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் நலம் பெற விரும்புகிறீரா? உனது நோயிலிருந்து, உனது பாவத்திலிருந்து, உனது தீய பழக்க வழக்கத்திலிருந்து, உனது பொறாமை கெட்ட எண்ண ஒரு வாழ்க்கையிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நலம் பெற வேண்டும் என்றுதான் நாம் வருகிறோம். ஒருவர் மருத்துவரிடத்துல செல்கிறார். அவருக்கு நோய் வந்துவிட்டது, தொழுநோய் வந்துவிட்டது. அப்படி தொழுநோய் வந்தவுடனே அவர் இந்த மருத்துவரிடத்துல சென்று எனது நோயை குணமாக்கும் என்று வேண்டுகிறார். மருத்துவர் இந்த மாத்திரையெல்லாம், இந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி எடுத்து வாருங்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அவரும் அதை கடைபிடிக்கிறார். சில நேரங்களில் கடைபிடிக்க முடியாமல் இந்த மருந்துகளை எல்லாம் தவிர்க்கிறார். அப்படி தவிர்க்கப்படுகின்ற பொழுது அவருடைய நோயில் இன்னும் அதிகமாக அந்த தொழுநோயானது அதிகமாக அவரை தாக்குகிறது. எனவே மருத்துவரிடத்துல பணத்தை செலவு செய்து அந்த மருந்துகளை சாப்பிடுகின்ற பொழுதும் கூட ஒரு அலட்சியமான ஒரு மனநிலைகளோடு நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று உன்னிடம் கேட்கின்ற பொழுது அந்த தொழுநோயாளன் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆண்டவரிடத்திலே அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வருகிறோம். நான் நலம் பெற வேண்டும், என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் நலம் பெற வேண்டும், என்னுடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து நான் நலம் பெற வேண்டும், என்னுடைய தீய வார்த்தைகளிலிருந்து நான் நலம் பெற வேண்டும் என்று இப்படியாக ஒவ்வொரு தீயவைகளை பற்றி நாம் சிந்தித்து நலம் பெற வேண்டும் என்று ஒரு மன கண்ணோட்டத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நலம் பெற விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்திலே அந்த தொழுநோயாளர் கேட்கின்ற பொழுது, நீர் விரும்பினால் எனது நோயை குணமாக்க முடியும். ஆனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் விரும்பினால் எப்படிப்பட்ட நோயை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மருத்துவர்களிடத்துல நாம் பணங்களை கொடுத்து நமது நோய்க்கு மருந்தை தேடிக்கொள்கிறோம். நலம் தரும் மருந்தாக இருக்கின்ற கிறிஸ்துவனுடைய மருந்தை நாம் தேடி செல்வதல்ல, விசுவசிப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கை இந்த சிந்தனைகளை இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை கண்ணோட்டங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மண்டியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது, நீர் விரும்பினால் எனது நோயை குணமாக்க முடியும், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவருக்கு சுகம் தருவதை பார்க்கிறோம். எனவே நலம் தரும் மருந்து கிறிஸ்து இயேசுவே. நம்மை மீட்பதற்காகவே இந்த நலம் தருகின்ற கிறிஸ்து நம்மை தேடி வருகிறார், நம்மை மீட்க வந்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் நாம் இறைவனுக்கு உரித்தாக்க வேண்டும். அப்படிதான் ஒரு குடிகாரர் நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்துட்டு, சத்தியமா இனிமே ஆண்டவரே நான் இனிமே குடிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு கோயில் முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருந்தார். உடனே எல்லாரும் இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதே போல அடுத்த நாளும் இதே மாதிரி, ஆண்டவரே நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நான் இப்படி தண்ணி போட்டுட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் இனிமே குடிக்க மாட்டேன், நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன்,
நான் இனிமே யாரையும் திட்டமாட்டேன், நான் யாரையும் பொறாமையா பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. இதே மாதிரி நாம் திருப்பலியில் ஒவ்வொரு தடவையும் நம்முடைய பாவத்துக்காக நாம் மனவருந்துகிறோம், நம்முடைய குற்றத்துக்காக நாம் மனவருந்துகிறோம், நம்முடைய தீய சிந்தனைகளுக்காக மனவருந்துகிறோம். ஆனால் மீண்டும் அதை செய்யாமல் இருக்கிறோமா, சிந்திக்காமல் இருக்கிறோமா, பார்க்காமல் இருக்கிறோமா, கேட்காமல் இருக்கிறோமா? மீண்டும் மீண்டுமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நலம் தருகின்ற மருந்தை நாம் உண்மையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவரிடத்துல இந்த நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நாமும் அந்த ஆண்டவரிடத்துல நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். அப்படி பொய்மை இருக்கின்ற பொழுதுதான் நாம் அதை தவறி தவறி நம்முடைய வாழ்க்கையில நோய்களை சேர்க்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னை தொட வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை விரும்ப வேண்டும் என்றால், நீ ஆண்டவர் சொல்வதை கேட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் இந்த தொழுநோயாளன் புறம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் ஆண்டவரால் நீ விரும்ப வேண்டும், நீ விரும்பினால் எனக்கு கிடைக்கும் அந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் விரும்புகின்ற பொழுது அந்த வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொள்கிறார். நம்மையும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பது எது என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிந்த ஒரு உண்மையே. எனவே நமக்கு தெரிந்த அந்த பாவ வாழ்க்கைகளை விட்டுவிட்டு இறைவனுடைய நலம் தரும் மருந்தை, இறைவனை பெற்றுக்கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கொண்டாடுவோம். ஒரு பாடலின் வரிகள் கூட இவ்வாறாக இருக்கும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் நலமாகும். இயேசுவே நீ சொன்னால் போதும் வாழ்வெல்லாம் நலமாய் மாறும். எனவே இயேசு நம்மை தொடுகிறார், இயேசு நமக்கு சொல்கிறார். எனவே நல்லதொரு வாழ்க்கையை வாழ, இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக மாற இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். திருவே திருப்பலி பொருள்தனை உம் திருக்கழல் வணங்கி தருகின்றோம், திருக்கழல் வணங்கி தருகின்றோம். ஏழையர் வழங்கும் உளமின்னும் தீபம் ஏந்திட உன்னருள் கனல் வேண்டும். உலகிருள் அகன்று ஒளி பெற என்றும் உன்னை சரணடையும் வரம் வேண்டும். உன்னை சரணடையும் வரம் வேண்டும். திருவே திருப்பலி பொருள்தனையே உம் திருக்கழல் வணங்கி தருகின்றோம், திருக்கழல் வணங்கி தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் வண்டாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் ஆசீர்வதித்து கூடி ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் நலம் தரும் மருந்தாக இவர்களுடைய நோய் நொடிகளிலிருந்து இவர்களை விடுவிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருப்பக ஒளியினுள் ஏற்றுதலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நலம் தரும் மருந்து. நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து சுகம் தந்து நோய் நொடிகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அரவணைக்கின்ற கிறிஸ்து. இவரை நம்புவோம், இவரையே நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் நிலவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், துயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.